ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கும்பராசி நேயர்களே, பூர்வீக சொத்து உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? பூர்வீக சொத்து கிடைக்க தடையாய் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பொதுவாக பூர்வீக சொத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் வீடாகும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா உங்க ஜாதகத்துல 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். எப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கணும் அப்படின்னாக்கா 5ஆம் வீட்டுல எந்த கிரகம் இருக்கிறதோ அல்லது 5ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரகம் உங்களுக்கு எப்போ எந்த வயசுல வருதோ அப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல தடையை ஏற்படுத்தும் கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் சரியில்லைனாக்கா உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறத தடையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், 5ஆம் வீடு என்பது உங்களுடைய பூர்வீகத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் வீடாகும். உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம். மேலும் 5ஆம் வீடு என்பது உங்களுடைய குலதெய்வத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் வீடாகும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. மேலும் அடிப்படையில் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பலவீனமான நிலையில் உள்ளதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுதும் உங்களுக்கு பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையும் வில்லங்கத்தையும் அந்த கிரகம் ஏற்படுத்தும். அந்த பலவீனமாக எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம். இந்த 3 பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பிரச்சனையும் வில்லங்கமும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்துச்சுனாக்கா படிப்படியா நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக படிப்படியா பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.